ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பரோட்டா எடுத்துருக்கிறேன். இந்த பரோட்டா வச்சு முட்டை பரோட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொத்து பரோட்டான்னு கூட சொல்லுவாங்க. இதை நான் செய்ய போகிறேன். இப்போ முதல்ல இந்த பரோட்டாவை சின்ன சின்னதாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், முட்டை 2. இப்போ பரோட்டா நம்ம சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிச்சு விட்ருங்க. அப்போ தான் இந்த முட்டை பரோட்டாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும். அதிகமாக பிச்சு வச்சுருந்தோம்னா இதாக இருக்கும். இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு தான் உள்ளே நல்லா மசாலா இறங்கும். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும், எண்ணெய் காயட்டும். இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் வர்றப்போ முட்டை பரோட்டாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கின ஃப்ளேவர் வரும். தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஸ்வீட் ரெசிபீஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம், அதை ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள், ட்ரை பண்ண. ஓரளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கறி மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கடையில் உள்ள ஃப்ளேவர் அப்படியே வேணும்னா நீங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்போ முட்டை பரோட்டாவோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்துடும். வீட்டில் ட்ரை பண்ண சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக லைட்டான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டையில் முட்டைக்கும் இதுக்கும் தான் நம்ம சால்ட்டை சேர்த்துக்கணும். பரோட்டாவில் ஏற்கனவே சால்ட் இருக்கும். இப்போ இது ரொம்ப நீங்கள் முட்டையை வேக வச்சிட வேண்டாம். லைட்டான பதத்திலே பரோட்டா சேர்த்துக்கணும். ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டு நீங்கள் பரோட்டாவை சேர்த்திங்கன்னா தான் அந்த பரோட்டாவில் அந்த முட்டை ஒட்டும். அதனால தான் நான் கொஞ்ச நேரத்துலேயே நான் பரோட்டாவை சேர்த்துக்கிட்டேன். நல்லா இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா பரோட்டாவில் முட்டை ஒட்டாமல் போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. போதும், கொத்தமல்லி தழை போட்டுடலாம் மேலே. முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.